இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபர்ஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டையொட்டி டெல்டா மாவட்டங்களில் நல்லேர் பூட்டும் விழா. ஏர்பூட்டி நிலத்தை உழுது வேளாண் பணிகளை தொடங்கிய விவசாயிகள். தமிழ் புத்தாண்டை ஒட்டி தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோயில்களிலும் சிறப்பு வழிபாடு. புத்தாடை அணிந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் சுவாமி தரிசனம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பகுதியில் சூறைக்காற்றில் 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதம். அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் முறிந்து விழுந்ததால் உரிய இழப்பீடு வழங்க அரசுக்கு கோரிக்கை. மேட்டுப்பாளையம் அருகே மண் பாதையில் சென்ற ஜீப்பை வழிமறித்து நின்று காட்டு யானைகள் கூட்டம். குடிநீர் உணவு தேடி குடும்பத்துடன் திரியும் யானைகள் இணையத்தில் வைரலாகும் காட்சி. உதகையில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் வெறிச்சோடி காணப்படும் மரவியல் பூங்கா. போதிய விளம்பரம் இல்லாததால் சுற்றுலா பயணிகளுக்கு தெரியாமல் போன அழகிய பூங்கா. செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தஞ்சாவூரில் தமிழ் புத்தாண்டை ஒட்டி விவசாயிகள் நிலத்தை உழுது நெல், எள் உள்ளிட்டவற்றை நவதானியங்களையும் தூவி வேளாண் பணிகளை தொடங்கினர். ஆண்டுதோறும் சித்திரை முதல் நாளில் டெல்டா மாவட்டங்களில் நல்லேர் பூட்டும் விழா வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இன்று தமிழ் புத்தாண்டையொட்டி தங்கப்ப உடையான்பட்டி கிராமத்தில் விவசாயிகள் வயலில் கலயம் வைத்து பூ, பழம், காப்பரிசி, நெல் உள்ளிட்ட நவதானியங்களை வைத்து பூஜை செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து வயலில் நல்லேர் பூட்டி உழுது நெல், எள், உளுந்து உள்ளிட்ட நவதானியங்களை தூவி சூரிய பகவானை வழிபட்டு இந்த ஆண்டிற்கான வேளாண் பணிகளை துவங்கினர். அத்துடன் ஏர்மாடு மற்றும் டிராக்டர்களுக்கு ஆரத்தி காண்பித்து வழிபட்டனர். இதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சூரியனை வழிபட்டு நெல் மணிகளை வயலில் தூவி வழிபட்டனர். ஆலங்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் தமிழ் புத்தாண்டில் உழவு செழிக்க வேண்டி உழவர்கள் நல்லேர் பூட்டி வழிபாடு வருடத்தின் முதல் நாள் உழவு பணிகளை தொடங்கியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி, கீரமங்கலம், கொத்தமங்கலம், சேந்தன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் தமிழ் புத்தாண்டு பாரம்பரிய முறைப்படி கொண்டாடப்பட்டது. தமிழ் புத்தாண்டை ஒட்டி விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் ஏர்கலப்பை மற்றும் டிராக்டருக்கு விவசாயிகள் பூஜைகளை செய்து புத்தாண்டின் முதல் நாளில் உழவு பணிகளை தொடங்கினர். ஆடிப்பட்டத்திற்கு அறுவடை செய்யும் வகையில் இன்று உழவு பணிகளை தொடங்கி ஆண்டின் விவசாயத்தை உற்சாகமாக தொடங்கினர். மேலும் கீரமங்கலம் பகுதியில் பழமை மாறாமல் விவசாயி ஒருவர் காளைகளை கொண்டு நல்லேர் பூட்டி உழவு பணிகளை தொடங்கினார். அவிநாசி பகுதியில் வீசிய சூறைக்காற்றில் 10,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே சேவூர், மூரியாண்டம்பாளையம், புலிப்பார், செம்பியநல்லூர், கந்தம்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் செவ்வாழை, ரஸ்தாலி, நேந்திரம் உள்ளிட்ட வாழை ரகங்கள் அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. வாழை குலைதள்ளி அறுவடைக்கு தயாரான நிலையில் நேற்று முன்தினம் அவிநாசி சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மற்றும் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. சூறைக்காற்றில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. இதனால் சுமார் 50 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் அரசு ஆய்வு மேற்கொண்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டுப்பாளையம் அருகே மண் பாதையில் சென்ற ஜீப்பை காட்டு யானைகள் கூட்டம் வழிமறித்து நின்று காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. கோடை வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்து வரும் நிலையில் வனத்தில் உள்ள செடி கொடிகள் காய்ந்தும் இயற்கையான நீர்நிலைகள் வறண்டு வருவதால் வன விலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி ஊருக்குள் வருவது அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள மலை கிராமமான கடம்பன் கோம்பை பகுதியில் மண் பாதையில் ஜீப் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது குட்டிகளுடன் அவ்வழியாக வந்த காட்டு யானைகள் ஜீப்பை வழிமறித்து நின்றன. இதனால் ஜீப் பயணிக்க முடியாமல் நீண்ட நேரம் நிறுத்தப்பட்டது. ஜீப்பை கண்ட பின்னரும் சுற்று நேரம் பொறுமையாக இருந்த செடி கொடிகளை உண்ட யானைகள் பின்னர் மெல்ல அருகில் உள்ள வனப்பகுதிக்குள் சென்றன. இதனை வாகனத்தில் பயணித்த ஒருவர் தனது செல்போன் மூலம் பதிவு செய்த நிலையில் இந்த காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது.
உதகையில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் போதிய விளம்பரம் இல்லாததால் மரவியல் பூங்கா வெறிச்சோடி காணப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் நிலவும் மிதமான சீதோசன காலநிலை காரணமாக ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இதனையொட்டி சுற்றுலா பயணிகள் கவரும் வகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கோடை விழா நடத்தப்பட்டு வருகிறது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். தற்போது சீசன் தொடங்கியுள்ள நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இப்போதே குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் மரவியல் பூங்கா வெறிச்சோடி காணப்படுகிறது. மத்திய பேருந்து நிலையத்தின் பின்புறம் உள்ள மான் பூங்கா செல்லும் வழியில் அமைந்துள்ள இந்த மரவியல் பூங்கா 1982ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. குளிர் பிரதேசங்களில் வளரும் மரங்களான இயற்கையான சூழ்நிலை இங்கு நிலவுவதால் பல வகையான மரங்கள் நடவு செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தை சேர்ந்த மரங்கள் இங்கு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. பசுமையாக காட்சியளிக்கும் இந்த பூங்காவில் புதுமண தம்பதிகள் போட்டோ ஷூட் எனப்படும் புகைப்படங்கள் எடுப்பதற்கு அதிகம் வருகை புரிகின்றனர். கோடை சீசனை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக இந்த பூங்காவில் மேரிகோல்டு, ஆஸ்டர், கேலண்டுலா, கலன்சோ உள்ளிட்ட வண்ணமயமான மலர்களை நட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இந்த பூங்கா குறித்த போதிய விளம்பரம் இல்லாமையால் இந்த பூங்கா சுற்றுலா பயணிகள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. எனவே பார்க்கிங் வசதி செய்து மரவியல் பூங்காவில் கோடை விழா நடத்த வேண்டும் என உள்ளூர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் புத்தாண்டையொட்டி தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோயில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். தமிழ் புத்தாண்டு இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தூத்துக்குடியில் உள்ள பழமையான சங்கர ராமேஸ்வரர் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி சங்கர ராமேஸ்வரர் மற்றும் பாகம்பிரியாள் அம்பாள் பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். அத்துடன் மண்டபத்தில் அமைந்துள்ள வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நகர வைரவன்பட்டி வைரவ சுவாமி கோயிலில் தமிழ் புத்தாண்டையொட்டி சித்திரை விஷு கனி தரிசனம் நடைபெற்றது. இதனையொட்டி காலை பூஜை நடைபெற்றதைத் தொடர்ந்து அம்பாளுக்கு நாணயங்கள் வைத்து தன பூஜையும் செய்யப்பட்டு பின்னர் வைரவருக்கு கனி பூஜை நடைபெற்றது. இதில் மா, பலா, வாழை உள்ளிட்ட கனிகள், தென்னம்பாளை, நெல் உள்ளிட்ட நவதானியங்கள், இனிப்பு உள்ளிட்டவை கண்ணாடி முன்பாக வைக்கப்பட்டன. இதில் பொதுமக்கள் கண்ணாடி வழியாக கனிகள் மற்றும் சுவாமி தரிசனம் செய்தனர். வைராக்கியாய நமஹ, ஐஸ்வர்யாய நமஹ, மகரவாகனாய நமஹ, ஓம் ஜலாதிபதியே நமஹ, ஓம் தீர்த்த. கன்னியாகுமரி மாவட்டம் கிருஷ்ணன் கோவில் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கனி காணும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான செவ்வாடை பக்தர்கள் கலந்து கொண்டு கூட்டு பிரார்த்தனை செய்தனர். இதில் சாமி தரிசனத்திற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு சக்தி பீட தலைவர் காசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து 1008 மந்திரிகள் தமிழில் உச்சரிக்கப்பட்டு மழை பெய்யவும் வளம் செழிக்கவும் மனிதநேயம் வளரவும் வேண்டுதல் செய்யப்பட்டதை தொடர்ந்து ஏழை மக்களுக்கு ஆடை தானமும் வழங்கப்பட்டது. தமிழ் புத்தாண்டையொட்டி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள கோட்டை மாரியம்மன் கோயிலில் அம்மனுக்கு ரூபாய் நோட்டு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கனிகள் படைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் புத்தாடை அணிந்து கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள். பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வலம்புரி விநாயகர், பாலகுமாரன் மற்றும் ஸ்ரீ மாதேஸ்வரன் கோயிலில் 44ஆம் ஆண்டு சித்திரை திருவிழாவை வெகு விமரிசையாக கொண்டாடினர். பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் பரமேஸ்வரி அன்னதான அறக்கட்டளை, மாதேஸ்வரன் கோயில் உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்று அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பாலதண்டாயுதபாணி கோயிலில் தமிழ் புத்தாண்டையொட்டி அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. தமிழ் புத்தாண்டு மற்றும் பங்குனி உத்திர நிறைவு விழா என்பதால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவிரி தீர்த்தம் சுமந்து பாத யாத்திரையாக வந்தனர். இவர்கள் கிரிவீதியில் மேளதாளத்துடன் அழைத்துச் செல்லப்பட்டனர். இதனால் சாமி தரிசனம் செய்ய சுமார் 3 மணி நேரம் வரை பக்தர்கள் காத்திருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் கோயிலில் புத்தாண்டையொட்டி சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டன. இதில் ஏராளமான மக்கள் பங்கேற்று புத்தாண்டு சிறப்பாக அமைய வேண்டியும் தீபம் ஏற்றியும் மாவிளக்கு வைத்தும் வேண்டுதல் செய்தனர். இதேபோன்று மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருவெண்காடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்வேதாரணேஸ்வரர் சுவாமி கோயிலில் சிறப்பு தீர்த்தவாரி நடைபெற்றது. கரையில் எழுந்தருளிய அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து 3 தீர்த்த குளங்களிலும் தீர்த்தம் அளிக்கும் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தீர்த்த குளங்களில் நீராடி வழிபட்டனர். வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் கோவை குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் ஆனந்த குளியல் போட்டு மகிழ்கின்றனர். கோவை மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்குகிறது கோவை குற்றாலம். இங்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் கோடை வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள கோவை குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து வனத்துறை வாகனத்தில் ஏறி சிறுவாணி தண்ணீரில் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். சிவகாசியில் 43 ஆண்டுகளுக்கு பின்னர் முன்னாள் மாணவர்கள் சந்தித்துக் கொண்ட நிகழ்ச்சி சம்பவம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தனியார் பள்ளியில் கடந்த 1982ஆம் ஆண்டு ஆங்கில பிரிவு வகுப்புகளில் 10ஆம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 43 வருடங்கள் கழித்து ஒருவர் சந்தித்து தங்கள் பழைய நட்பை, அன்பை புதுப்பித்துக் கொண்டனர். இதில் முன்னாள் மாணவ மாணவியர் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு தங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தங்கள் நண்பர்களை அறிமுகப்படுத்தி வைத்தனர். அத்துடன் தங்களின் பள்ளி நாட்களில் நிகழ்ந்த சுவையான சம்பவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி அடைந்தனர். பின்னர் தங்களுக்கு கல்வி கற்றுத்தந்த ஆசிரியர்களுடனும் குழுவாக புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். 43 ஆண்டுகளுக்கு பின்னர் முன்னாள் மாணவர்கள் சந்தித்துக் கொண்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேரெழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம், முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். பழனி முருகன் கோயிலுக்கு உடல் முழுவதும் கத்தியை குத்திக் கொண்டு பறவை காவடி எடுத்து வந்த பக்தர்கள் பரவசத்தை ஏற்படுத்தினர்.
பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி பழனி முருகன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் சேலம் மாவட்டத்திலிருந்து வந்த முருக பக்தர்கள் உடல் முழுவதும் கத்தியை குத்திக் கொண்டு அந்தரத்தில் தொங்கியபடி பறவை எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இது காண்பவர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வேலப்பர் கோயிலில் சித்திரை திருவிழாவையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய குவிந்தனர். இந்த நிலையில் மாவூற்று வேலப்பருக்கு பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, மச்ச காவடி, பால்குடம் மற்றும் தீச்சட்டி எடுத்தபடி வந்து பக்தர்கள் நடந்தே வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோயில் முழுவதும் அலைமோதிய பக்தர்கள் கூட்டத்தால் சுமார் 2 மணி நேரமாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் மாவூற்று வேலப்பருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 6 கிலோ எடையுள்ள வெள்ளிக் கவசத்தை வழங்கினர். அந்த வெள்ளிக் கவசம் மாவூற்று வேலப்பருக்கு அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. கோவில்பட்டியில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மத்திய நகர லயன்ஸ் சங்கம் மற்றும் CSI தூய பவுலின் ஆலய ஆண்கள் ஐக்கிய சங்கம் இணைந்து இலவச மருத்துவ முகாமை நடத்தியது. இதனை கோவில்பட்டி நகரமன்ற உறுப்பினர் தவமணி துவக்கி வைத்தார். இந்த முகாமில் இருதய பரிசோதனை, கண் பரிசோதனை, எலக்ட்ரோ கார்டியோகிராம், எக்கோ கார்டியோகிராம் உள்ளிட்ட பரிசோதனைகளும் மருத்துவ ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். திருவள்ளூர் அருகே கால்பந்து போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே பன்னூரில் உள்ள ஒரு பள்ளி விளையாட்டு மைதானத்தில் இளைஞர் மன்றம் சார்பில் இளைஞர்களுக்கான கால்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் 12ஆம் தேதி தொடங்கி 2 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் பன்னூர், கண்ணூர், புதுப்பட்டு, சந்தவேலூர், திருமங்கலம், உளுந்தை, மப்பேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கால்பந்து அணிகள் மோதின. இறுதிப் போட்டியில் பன்னூர் தொன்போஸ்கோ மேல்நிலைப்பள்ளி அணியும் சென்னை பிராட்வே தொன்போஸ்கோ மேல்நிலைப்பள்ளி அணியும் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் தொன்போஸ்கோ மேல்நிலைப்பள்ளி அணிக்கு 3-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்று முதல் பரிசுக்கான கோப்பை மற்றும் ரொக்க பணத்தை தட்டிச் சென்றது. இந்த நிகழ்ச்சியில் உள்ளூர் பிரதிநிதி ரமேஷ், அருட்தந்தைகள், ஜான்சன், ஞானப்பிரகாசர், முன்னாள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு பொள்ளாச்சியில் தென்னிந்திய அளவிலான கேரம்போர்டு போட்டி நடைபெற்றது. கோவை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் பொள்ளாச்சியில் தென்னிந்திய அளவிலான கேரம்போர்டு போட்டி நடத்தப்பட்டது. இப்போட்டியை பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி தொடங்கி வைத்தார். இதில் தமிழகம், புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்களைச் சேர்ந்த 128 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்ட இப்போட்டியில் முதலிடம் பிடித்தவருக்கு 60,000 ரூபாய் ரொக்கப்பரிசு மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது.
இது பணக்கார ஆட்டு பச்சை குட்டி இருக்காரு ஒன்று. பள்ளி மாணவர்களிடையே விளையாட்டின் மீது ஆர்வத்தை உண்டாக்கும் நோக்கில் அரியலூரில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது. அரியலூரில் உள்ள தூயமேரி உயர்நிலை பள்ளியில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது. வயது மற்றும் பொது பிரிவு என 4 பிரிவுகளில் இந்த போட்டி நடத்தப்பட்டது. இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 450க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புள்ளிகளின் அடிப்படையில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் ரொக்கப் பரிசு வழங்கப்பட்டது. உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினம்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கமளிக்க உள்ளனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கமளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் முன்னாள் கணித ஆசிரியரும் பங்குச்சந்தை நிபுணருமான PR சுந்தர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்கள் வாழ்வில் உச்சம் தொட எது தேவை, ஏட்டுக்கல்வியா அனுபவ கல்வியா என்ற தலைப்பில் பேச உள்ளார். மாணவர்கள் தங்களது சந்தேகங்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.